அனைவருக்கும் வணக்கம். உலகமே இந்தியாவை எதிர்பார்க்கும் நாளுக்கான நகர்வை இந்தியா முன்னெடுத்திருக்கிறது. சுமார் 27,000 கோடி ரூபாயின் டாடாவின் செமிகண்டக்டர் பிளான்டின் பூமி பூஜை அசாமில் நடந்திருக்கிறது. நாள் ஒன்றுக்கு 4.83 கோடி சிப்புகள் தயாரிக்கும் திட்டம்தான் நிறுவனம்தான் இங்கு அமைக்கப் போகிறார்கள். இந்த திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அசாமின் பொரிகாயில் பூமி பூஜை செய்யப்பட்ட டாடாவின் 27,000 கோடி திட்டத்திற்கான கட்டுமானம் உடனடி அசாமில் ஆரம்பிக்கப்படும் என்றும் 2025ற்குள் கட்டுமான பணி நிறைவு செய்து வேலை ஆரம்பிக்கப்படும் என்றும் அதாவது செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்றும் டாடாவின் குரூப் சேர்மன் என் சந்திரசேகர் அவர்கள் தெரிவிக்கிறார். திரு சந்திரசேகருடன் அசாமின் முதலமைச்சர் திரு ஹிமந்த் விஸ்வகர்மாவும் இந்த பூமி பூஜையில் பங்கேற்றார். இங்கு 15,000 நேரடி வேலைவாய்ப்புகளும் 12,000 மறைமுக வேலைவாய்ப்புகளும் இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கும் என்றும் இந்த சிப்பு தயாரிப்பு என்பது எதிர்காலத்தின் அடிப்படை தேவைகளில் மிக மிக முக்கியமான ஒன்றாகும். எதிர்காலத்தில் எந்திரவியல் கணினிவியல் சார்ந்த அனைத்தும் சிப்பின் பங்கு மிக முக்கியமானது. நம் வீட்டு உபயோகப் பொருட்கள் துவங்கி வாகனங்கள் ஏன் எந்த எந்திரவியல் பொருளானாலும் சிப்பின் தேவை மிக மிக முக்கியம். சிப் இல்லையில் உற்பத்தி சாத்தியமே இல்லை. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சிப்புகள். எலக்ட்ரானிக் தொழில், ஆட்டோமொபைல் தொழில், மொபைல் போன்கள் உற்பத்தி தொழில், பாதுகாப்பு சார்ந்த தளவாடங்கள், விமானங்கள், ட்ரோன்கள், கப்பல்கள் என அனைத்திலும், சுகாதாரத்துறையில் உள்ள எந்திரங்கள், ஸ்கேன், எக்ஸ்ரே துவங்கி அனைத்து எந்திரங்களிலும், ஏன் எந்திரங்கள் அனைத்து தயாரிக்க வேண்டும் என்றாலும் இன்றைய காலகட்டத்தில் சிப்பு இல்லை என்றால் சாத்தியமே இல்லை. என எந்த துறையானாலும் எந்திரங்கள் என்று ஒன்று இருந்தால் சிப்பு மிக மிக அவசியம் அது தயாரிப்பதற்கு. நாம் மொபைல் சார்ஜ் செய்யும் கேபிளில் கூட இந்த சிப்புகள் உண்டு. ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சிப்புகளோ இல்லாமல் இன்று எதையுமே தயாரிக்க முடியாத நிலை இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் இருக்கிறது. தொழில்நுட்பத்தில் இருக்கின்ற ஒரு பங்கு மிக மிக முக்கியமானது சிப்பிற்கு. இந்த தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியும் வேகமும் ஆச்சரியப்படுத்தும்படி இருக்கிறது. இப்போது ஏஐ என்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் களமிறங்கி இருப்பதால் இதன் தேவையும் பயன்பாடும் மிக மிக அதிகமாகி உள்ளது என்றும் டாடாவின் குரூப் சேர்மன் கூறுகிறார். நமது மத்திய அரசும் இந்த தேவையை புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் இதன் முக்கியத்துவத்தையும் அறிந்து கொண்டு இந்த துறையில் எடுத்த மிக தந்திரமும் துணிவும் தொலைநோக்கும் கொண்ட நடவடிக்கையின் எதிரொலிதான் இந்த டாடாவின் 27,000 கோடி திட்டம். டாடா சேர்மன் இது பற்றி கூறும்போது, இந்த துறையில் பங்காளியாக முடிந்ததிலும் இதில் செயல்பட எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என்றும் மத்திய அரசுக்கு நன்றி கூறி மகிழும் அவர் தொடர்ந்தவர் கூறும்போது, குஜராத்தின் வலேரையில் ஒரு மையம் அமைப்போம் என்றும் அதோடு சேர்த்து அங்கு ஒரு வடிவமைப்பு அதாவது டிசைன் ஹவுஸ் ஒன்றும் நிறுவப்போவதாகவும் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் நிறுவனம் மிக மிக பெரியதாக இருக்கும் என்றும் நாள் ஒன்றுக்கு 4.83 கோடி சிப்புகள் தயாரிக்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களும் தெரிவிக்கிறார். இந்த திட்டத்தின் தனித்துவம் என்பது இங்கு செயல்படுத்தப்படும் முக்கியமான 3 தொழில்நுட்பங்களும் இந்தியாவின் சுய கண்டறிதல் என்பதுதான். வரும் எலக்ட்ரானிக் வாகனங்களில் எல்லாம் இங்கு தயாரிக்கப்படும் சிப்புகள் அதிகம் பயன்படுத்தப்படும் என்றும் அடுத்தடுத்து அது அடுத்தபடியான வளர்ச்சியை நோக்கி இந்த நிறுவனம் நகரும் என்றும் சிப்புகளின் பயன்பாடும் அவற்றின் வளர்ச்சியும் தொழில்நுட்பமும் நாங்கள் மெருகேற்றிக் கொண்டே செல்வோம் என்றும் கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் சிப்பு இல்லாமல் வாகன தயாரிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு நிலைமை கூட இந்தியாவிற்கு முன்பு இருந்தது. இனி அது நடக்காது என்பது மட்டுமல்ல, உலகமே இனி இந்தியாவின் சிப்பிற்காக காத்திருக்க வேண்டிய காலம் மிக சமீபத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள்.